வணக்கம். இது உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து பாடசாலைகளினதும் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் நாளை வியாழக்கிழமை ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அனைத்து பாடசாலைகளினதும் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் 24ஆம் தேதி நிறைவடையும் என்று கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் வெளியாகும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை முடிவுகளை இறுதி செய்வதற்கான நிலையான செயல்முறைக்கு பொதுவாக 4 மாதங்கள் எடுக்கும். அந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எமது நோக்கம் ஏப்ரல் மாதத்திற்குள் முடிவுகளை வெளியிடுவதுதான். அத்தோடு மதிப்பீட்டிற்கு தேவையான நேரத்தை குறைக்க நாம் முயற்சிக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் அந்த சட்டத்திற்கமைய புலனாய்வு வழக்கு தாக்கல், நிர்வாக ரீதியான மற்றும் நீதிமன்ற ரீதியான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் போது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாற்றுதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு கணிசமான சட்ட ரீதியான பொருட்கோடல் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சினைக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த திருத்த சட்டத்தின் சில பிரிவுகளை திருத்தம் செய்தல் மற்றும் புதிதாக சில பிரிவுகளை மேற்குறித்த சட்டத்தில் அறிமுகம் செய்வதற்கு லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய சாற்றுதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு முன்மொழிந்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளை ஆய்வு செய்து கட்டாயமாக திருத்தம் செய்ய வேண்டிய பிரிவுகள் மற்றும் உள்ளடக்கப்பட வேண்டிய புதிய பிரிவுகள் தொடர்பான விதந்துரைகள் அடங்கிய விரைவான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக லஞ்ச ஊழல் அல்லது சாற்றுதல்கள் புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் ஒரு ஆணையாளரின் தலைமையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு, சட்டம் அதிபர் திணைக்களம் மற்றும் சட்டவரைஞர் திணைக்களம் ஆகிய நிறுவனங்களின் சிரேஷ்ட அலுவலர்களை உள்ளடக்கிய குழுவை நியமிப்பதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபை எல்லைக்குள் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் திண்ம கழிவகற்றல் பதிவு அட்டையை விநியோகித்து குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு தடவையாவது ஒவ்வொரு வீடுகளிலும் கழிவுகளை சேகரிப்பதற்கு மாநகர சபை தீர்மானித்துள்ளது. வீதிகளில் குப்பைகளை வீசுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாட்டை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு பொதுமக்கள் பூரண ஆதரவு வழங்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இறுதிப் போரின் போது புலிகளின் தலைவர் பிரபாகரன் உள்ளிட்டோர் தப்பி செல்வதற்காகவே 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மஹிந்த ராஜபக்ஷ போர் நிறுத்தத்தை அறிவித்தார். அதனால் அவர் மீது புலிகளுக்கு கோபம் இருக்காது. எனவே மஹிந்த ராஜபக்ஷ மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். இறுதிக்கட்ட போரின் போது இராணுவ தளபதியாக செயற்பட்ட ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா. இது தொடர்பில் பொன்சேகா மேலும் கூறியுள்ளதாவது: போர் இடம்பெறும் காலப்பகுதியில் கூட மஹிந்த ராஜபக்ஷவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கவில்லை. அவரை கொலை செய்வதற்கு பயங்கரவாதிகள் முற்படவில்லை. மஹிந்த தனித்து சென்றாரா, போர் செய்தாரா? இராணுவ தளபதி என்ற அடிப்படையில் நாம் கட்டளைகளை பிறப்பிக்கவில்லையா? 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு எனக்காக பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டது. என்னை சிறையில் அடைத்தனர். அங்கு புலிகள் இருந்தனர். அப்போது எமக்கு அச்சுறுத்தல் இருக்கவில்லையா? மஹிந்த ராஜபக்ஷ மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பிரபாகரனுடன் பேச்சு நடத்துவது பற்றி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மஹிந்த குறிப்பிட்டிருந்தார். போரை அனுமதிக்கவில்லை எனவும் கூறியிருந்தார். எனவே மஹிந்தவுடன் புலிகளுக்கு எவ்வித கோபமும் இல்லை. நாம் வேண்டாம் என கூறியும் போர் முடிவடைவதற்கு 3 மாதங்களுக்கு முன்னர், அதாவது 2009 ஜனவரி 31 பிப்ரவரி 1 மஹிந்த போர் நிறுத்தத்தை அறிவித்தார். இந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்காமல் விட்டிருந்தால் 3 மாதங்களுக்கு முன்னரே போர் முடிந்திருக்கும். இந்த போர் நிறுத்த கால பகுதியில் புலிகளின் தாக்குதலால்
5 கிலோமீட்டர் வரை பின்னோக்கி வர வேண்டிய நிலை எமது இராணுவத்திற்கு ஏற்பட்டது. பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்பி செல்வதற்காகவே அந்த போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. எனவே மஹிந்த மீது புலிகள் ஒருபோதும் தாக்குதல் நடத்த மாட்டார்கள். மிக் விமானத்தை விடவும் ட்ரோன் விமானங்கள் விலை அதிகம். அவ்வளவு அதிகம் பணத்தை செலவழித்து மஹிந்த மீது யார் தாக்குதல் நடத்துவார்கள் என்றார் பொன்சேகா. எலிக்காய்ச்சல் அறிகுறிகளுடன் மேலும் 2 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அக்கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பரவிய எலிக்காய்ச்சல் தற்போது கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது. இதுவரை 197 பேருக்கு நோய் நிலைமை அவதானிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் 75 பேருக்கு எலிக்காய்ச்சல் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையிலும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலும் நேற்றிரவு வரை 15 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் 2 எலிக்காய்ச்சல் அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். எலிக்காய்ச்சல் தொற்றால் இதுவரை 7 இறப்புகள் பதிவாகியுள்ளன. தற்போது நோய் பரம்பல் படிப்படியாக குறைந்து வருகின்றது. தடுப்பு மருந்து வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றார். நேற்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 183 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏனைய எரிபொருள் விலைகளில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை. தவக்கச்சேரி மருத்துவமனையில் இன்று முதல் பாஸ் நடைமுறை பின்பற்றப்படும் என்று மருத்துவமனையின் பதில் மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரஜீவ் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் இதுவரையில் பாஸ் நடைமுறை பின்பற்றப்படவில்லை. இன்று முதல் வெளிநோயாளர் பிரிவு தவிர்த்து ஏனைய அனைத்திற்கும் பாஸ் நடைமுறை பின்பற்றப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் அமெரிக்க டாலரின் பெறுமதி கடந்த காலங்களை விட பாரிய வீழ்ச்சியை அடைந்திருந்தும் பொருட்களின் உள்நாட்டு விலைகளில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், டாலர் 335 ரூபாவாக விற்பனை நடைபெற்ற காலத்தில் இருந்த அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் எந்த மாற்றங்களையும் காண முடியவில்லை. இதனால் டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி உயர்வு மக்களுக்கு ஏன் பயன்பெறவில்லை? சிறுவர்களின் பால்மா வகைகள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் உச்சம் தொட்ட விலைகளில் இருந்து கீழ் இறங்கவில்லை. அண்மையில் முட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் உணவகங்களில் முட்டை சார்பு உற்பத்திகளில் விலை குறைப்பு ஏற்படவில்லை. மாறாக முட்டை விலை அதிகரிக்கப்பட்டால் உணவக உற்பத்தியில் அடுத்த மணித்தியாலுமே விலைகள் உயர்த்தப்படும். எனவே டாலரின் வீழ்ச்சி சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்திலும் அவர்களின் உணவுச் செலவிலும் பயன்படவில்லையாயின் இதன் லாபங்களை யாரை சென்றடைகின்றது? ஏன் மக்களுக்கு டாலரின் வீழ்ச்சி பயன்படவில்லை? உரியவர்கள் கவனத்திற்கு என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் உதயன் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.